அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் தமிழ் செல்வன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்கள் பிசியில் வந்தது அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணான்னு பார்க்கலாம். இந்த எரர் மெசேஜ் வந்து நோ பூட் டிஸ்க் ஹேஸ் பீன் டிடெக்டட் ஆர் த டிஸ்க் ஹேஸ் ஃபெயில்டுன்னு வரும். இது பொதுவாக வந்து ஹெச்பி ஆல் இன் ஒன் பிசியில் தான் வரும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் வந்துட்டு Ctrl Alt Deleteன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட் ஆகும். பூட் ஆகிற சமயத்தில் வந்து நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பயோஸ்குள்ளே உள்ளே போகும். பயோஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் போனீங்க அப்படின்னா டிவைஸ் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது காட்டும். ஓகே, இந்த இதில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டிக்குள்ளே போகணும். செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு செக்யூர் பூட் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இது நீங்கள் ஒன்றும் இல்லை, அக்செப்ட் கொடுத்துக்கலாம். F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லீகசி சப்போர்ட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செக்யூர் போட்டை வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ நம்ம செக்யூர் போட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு லீகசி சப்போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறமா வந்து F10 ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறோம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு 5271 ப்ளஸ் என்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கோட் கேட்கும். ஸோ 5271 ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு விண்டோஸ்குள்ளே லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கம்பல்சரி உங்களுக்கு விண்டோஸ்குள்ளே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் உள்ள லோட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சிஸ்டமில் வந்துட்டு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.